श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूकैरहमद्येव विभावये भवानी मञ्जे सदाशिवमये परशिवमय ललितपुष्पपर्यङ्गे अधिचक्रमध्यमास्ते श्रीकामाक्षी नाम किमपि मम भाग्यं ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादागृह्य मोहाय महामाया प्रयश्चति श्रीमात्रे नमः ராஜராஜேஸ்வரியான லலிதா மகா திரிபுர சுந்தரி பரதேவதையினுடையதான அவ்வியாஜமான ஒரு கருணா கடாட்சத்தோட கூட்ட தேவி மகாத்மியம் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பிலே பரதேவதையினுடையதான ஒரு வைபவத்தை, ஜெகன்மாதாவினுடையதான ஒரு வைபவத்தை இந்த நவராத்திரி 10 தினங்கள், இந்த வருஷம் நவராத்திரி 10 நாளைக்கு இருக்கு. விஜயதசமியோட சேர்த்து 11 நாள். அப்படி அந்த 11 நாள் அந்த பராசக்தியினுடையதான பிரபாவத்தை விசேஷமாக சிந்தனை பண்ண போறோம். தேவி மகாத்மியம் அப்படின்னு சொன்னாக்க எல்லோரும் தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லுவா. அது மகாத்மியம் கிடையாது, மகாத்மியம். அதாவது பரதேவதையினுடைய மகிமையை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூல் அது. இதற்கு ஏன் இவ்வளவு விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க, தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது சகல மந்திரங்களுமே அடங்கி விளங்கக்கூடியதான அற்புதமான ஒரு கிரந்தம். அது மட்டும் இல்லாம அம்பாளே தன்னுடைய சரித்திரங்களை, அதாவது இந்த தேவி மகாத்மியத்திலே எந்தெந்த சரித்திரங்களை சொல்லப்பட்டிருக்கோ, எந்தெந்த சரித்திரங்களை சொல்லி இருக்காளோ அந்த சரித்திரங்களை மம மகாத்மியம் அப்படிங்கிறா, என்னுடைய மகாத்மியம் அப்படின்னு அம்பாளே சொன்ன காரணத்தினாலே, பராசக்தியே சொன்ன காரணத்தினாலே எல்லா கிரந்தங்களை விடவும் அதி விசேஷமாக விளங்கக்கூடியது இந்த தேவி மகாத்மியம் எனும்படியான கிரந்தம். அந்த காரணத்தினாலே அந்த தேவி மகாத்மியத்திலே விளங்கக்கூடியதான விஷயங்களை ஒரு துளி போலத்தான் நாம சிந்தனை பண்ண போறோம் இந்த 11 தினங்களுமே. ஏன்னாக்க இதற்கு பெரிய பெரிய பாஷ்யங்கள் எல்லாமே உண்டு. அம்பிகையை பற்றி சொல்லக்கூடியதான கிரந்தங்கள் நிறைய கிரந்தங்கள் இருக்கு. அதாவது தேவி பாகவதம் அப்படின்னு தனியாவே ஒரு கிரந்தம் உண்டு. 18,000 ஸ்லோகங்களோட விளங்கக்கூடியதான ஒரு மகா புராணமா விளங்கக்கூடியது. அதே போல காளிகா புராணமானது உப புராணமா விளங்கக்கூடியது. தேவி புராணம், திரிபுரா ரகசியம், லலிதா உபாக்யானம் அப்படின்னு அம்பாளுடைய மகிமையை சொல்லக்கூடியதான கிரந்தங்கள் அநேகம் இருந்த பொழுதிலும் கூட எல்லோருக்குமே பிராபல்யமா தெரிஞ்ச ஒரு கிரந்தம்னு சொன்னாக்க அது தேவி மகாத்மியம் தான். எதனாலன்னா, இந்த தேவி மகாத்மியத்திலே விளங்கக்கூடியதான மந்திரங்களை கொண்டுத்தான் சண்டி ஹோமத்திலே ஆகுதி சமர்ப்பிக்க கூடிய வழக்கமானது விளங்குறது. இந்த மந்திரத்தாலதான் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி, அத ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லலாம், மந்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். பாராயணமா பண்ணும் பொழுது அது ஸ்லோகமாக இருக்கு. அதே போல சண்டி ஹோமத்தில் அதை உபயோகப்படுத்தும் பொழுது அது அவைகள் எல்லாமே மந்திராத்மகமாக விளங்குறது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள். அப்படி அந்த தேவி மகாத்மியத்திலே விளங்கக்கூடிய மந்திரங்களை கொண்டு ஆகுதி செலுத்தக்கூடியதான காரணத்தினாலேயும் அம்பாளே இதை என்னுடையதான மகாத்மியம் அப்படின்னு சொன்ன காரணத்தினாலேயும் இந்த தேவி மகாத்மியத்திற்கு சமானமான ஒரு கிரந்தமானது, ஒரு நூலானது, பலனை கொடுக்கக்கூடியதான ஒரு கிரந்தமானது இந்த லோகத்திலே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இந்த பாரத வருஷத்தில் ஆசேது ஹிமாச்சலம், அதாவது ராமேஸ்வரம் தொடங்கி ஹிமாச்சல பரியந்தம் விளங்கக்கூடியதான எல்லா க்ஷேத்திரங்கள்லையுமே, தேவி பரமான க்ஷேத்திரங்கள் எல்லா இடங்கள்லையுமே இந்த சண்டி ஹோமமானது விசேஷமா நடந்துண்டு வரக்கூடியதான விஷயத்தை நாம பார்க்கிறோம். தேவி உபாசகர்கள் அத்தனை பேருமே, இந்த பாரத வருஷத்திலே விளங்கக்கூடிய தேவி உபாசகர்கள் அத்தனை பேருமே இந்த தேவி மகாத்மியத்தை விசேஷமாக தன் கிரகங்களிலேயோ அல்லது ஆலயங்களிலேயோ பாராயணம் பண்ணி தேவியினுடைய கிருபா கட்டாட்சத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதும் அற்புதமான ஒரு விஷயம். அதனால இந்த கிரந்தமானது சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது. பாஸ்கரராயர் தேவியினுடைய உபாசனையிலே அதி விசேஷமாக தேவி தத்துவத்தை வெளிப்படுத்தியதான பாஸ்கரராயர் அப்படிங்கிறதான ஒரு மகான் பரதேவதையினுடையதான வைபவத்தை விசேஷமாக லலிதா சகஸ்ரநாம பாஷ்யத்திலே சொல்லியிருக்கார். அதே போல இந்த தேவி மகாத்மியத்திற்கு இதற்குள்ள விளங்கக்கூடிய ரகசியமான விஷயங்களை, அதாவது வெளியில பாக்குறதுக்கு ஒரு கதை மாதிரி நமக்கு தெரியறது. தேவி மகாத்மியத்தை நீங்க பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க அசுர சம்ஹாரம் தான். மதுகைடபர்கள்ங்கிற அசுரனை எப்படி மகாகாளி ரூபத்திலே பராசக்தியானவள் சம்ஹாரம் பண்ணினா, மகிஷாசுரனை சண்டிகா மகாலட்சுமி ரூபத்தில் எப்படி சம்ஹாரம் பண்ணினா, ரிஷும்பனையும் சும்பனையும் கௌஷிகி மகா சரஸ்வதி ரூபத்தில் எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிற விஷயத்தை நமக்கு விஸ்தாரமா கொடுத்திருக்கா. அசுரர்களை பகவதியானவள் எப்படி சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிறத
கதாரூபத்திலே பார்த்தோம்னு சொன்னாக்க இது ஒரு சரித்திரம் போலத்தான் நமக்கு தெரிகிறது. ஆனாக்க இதனுடையதான தாத்பரியங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமாக விளங்கக்கூடியது. சாக்தாச்சாரியர்கள், அதாவது தேவியினுடைய உபாசனையிலே விளங்கக்கூடியதான ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு இதிலே விளங்கக்கூடியதான தேவியின் பரத்வத்தை, தேவியின் மகிமையை ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் எப்படி மகாமந்திரங்கள் அடங்கி இருக்கு, வெளியில பார்க்கும் பொழுது அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அதுவே நம்ம ஆழ்ந்து அனாலிசிஸ் பண்ணினோம்னு சொன்னாக்க அது வேற ஒரு விசேஷமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. தேவியனுடைய சித்தாந்தத்திலே விளக்கத்தை கொடுக்கிறதுங்கிறதையெல்லாம் விஸ்தாரமா நமக்கு கொடுத்திருக்கா. அதெல்லாம் நம்ம கத்துண்டு அதை அபியாசம் பண்ணறதுக்கே நமக்கு இந்த ஜென்மா போராது. இருந்த பொழுதிலும் கூட இந்த நவராத்திரி காலத்திலே அம்பாளுக்கு முக்கியமான காலம் இந்த நவராத்திரி காலம்தான். 12 மாசமும் 12 நவராத்திரங்கள் உண்டுங்கிறத சாஸ்திரம் சொல்றது. ஒவ்வொரு மாசமுமே சுக்லபக்ஷத்திலே விளங்கக்கூடிய 9 திதிகள், அதாவது அமாவாசை தொடங்கி நவமி பரியந்தம் விளங்கக்கூடிய 9 திதிகளுமே மாச நவராத்திரி தான். ஒவ்வொரு மாசமும் இந்த நவராத்திரியானது உண்டு. அதுவும் எந்தெந்த மாசத்தில் எந்தெந்த ரூபத்துல அம்பாளை வழிபடணுங்கிறதையும் சாஸ்திரங்கள் சொல்லுறது. பொதுவாக நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது 2 நவராத்திரி தான். வசந்த நவராத்திரி ஒன்னும், 2வது இந்த மகா நவராத்திரி, சரத் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவா. வசந்த நவராத்திரியிலே தேவியினுடைய பரமகருணாமூர்த்தி ரூபத்திலே விளங்கக்கூடியதான லலிதா மகா திரிபுர சுந்தரியாக, காமாட்சியாக அம்பாளை ஆராதிக்கக்கூடிய வழக்கமானது விளங்குறது. அந்த 9 தினங்களுமே லலிதா தேவியாக அம்பாளை அவ்யாஜ கருணாமூர்த்தியாக, கருணை பொங்கி வழியக்கூடிய நேத்திரங்களை கொண்டவளாக நம்ம ஆராதிக்கக்கூடிய வழக்கம். சரத்காலத்திலே விளங்கக்கூடியதான 9 தினங்களிலே பகவதியை ரௌத்ரபாவத்தை உடையவளாக, துர்கா பரமேஸ்வரியாக, கிரூரமான மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தவளாக, துஷ்ட ராட்சசர்களை ஒழிச்சவளாக அந்த அம்பிகையை ஆராதிக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. அந்த காரணத்தினாலே இந்த 2 நவராத்திரங்களை தவிர நமக்கு தெரிஞ்சது ஆஷாட நவராத்திரி. இப்போ ரொம்ப பிராபல்யமாக நிறைய இடங்கள்ல நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். அந்த ஆஷாட நவராத்திரியானது லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய சேனாபதியாக விளங்கக்கூடிய மகாவாராகியினுடைய வைபவத்தை விசேஷமா கொண்டாடக்கூடிய நவராத்திரி. இதே போல 12 மாசங்களுக்கும் புவனேஸ்வரி நவராத்திரி, பைரவி நவராத்திரி, தாரா நவராத்திரி, காளிகா நவராத்திரின்னு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நவராத்திரங்களை கொண்டாடக்கூடிய வழக்கங்களை தேவியின் தந்திரங்கள் சொல்லுறது. இருந்த பொழுதிலும் கூட எல்லோருமே கொண்டாட வேண்டியதான ஒரு நவராத்திரி காலம் என்னது அப்படின்னு கேட்டா, சரத்காலத்திலே விளங்கக்கூடிய இந்த சாரதா நவராத்திரி அப்படிங்கிறதான நவராத்திரி தான். சரத் நவராத்திரி, சாரதா நவராத்திரின்னு 2 நாமமானது உண்டு. சரத்காலம் அந்த காலத்திலே, அதாவது புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் கொண்டாடக்கூடியதான காரணத்தினாலே, சரத்காலத்திலே கொண்டாடக்கூடிய காரணத்தினாலே சரத் நவராத்திரி அப்படின்னும், பிரதானமாக சரஸ்வதி பூஜையானது இந்த நவராத்திரியின் முக்கியமான அங்கமா விளங்கக்கூடிய காரணத்தினாலே 9வது நாள் புஸ்தகங்களை வச்சு புஸ்தக மண்டலத்திலே வாக்வாணியாக விளங்கக்கூடிய பகவதியை, மகா சரஸ்வதியை ஆராதிக்கக்கூடிய வழக்கம் உண்டல்லவா. அந்த சரஸ்வதிக்குத்தான் சாரதா அப்படிங்கிறதான ஒரு நாமா. அந்த சாரதா பகவதியை விசேஷமாக இந்த நவராத்திரியில் ஆராதிக்க கூடியதான காரணத்தினாலே சாரதா நவராத்திரி அப்படிங்கிறதான ஒரு நாமமும் இந்த நவராத்திரிக்கு உண்டு. இந்த 9 தினங்கள் கல்பக விருட்சம் மாதிரி, காமதேனு மாதிரி நம்ம இஷ்ட தெய்வத்தை ஆராதிச்சு அந்த இஷ்ட தெய்வத்தை மூலமாக இந்த லோகத்தில சௌபாகியத்தை அடையறதுக்காகவும் சரி, மறுமையில் முக்தி அடையறதுக்காகவும் சரி, இந்த 9 தினங்களை ஒத்தொத்தருமே உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இந்த 9 தினங்கள் பகவதியானவள் ஆனந்த ரூபிணியாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே நாம என்ன பிரார்த்தனை செய்துண்டாலும் அந்த பிரார்த்தனைய உடனே அனுகிரகிக்க கூடிய மூர்த்தியாக இருக்கா. அந்த காரணத்தினாலதான் நவராத்திரி தினங்களிலே தேவியினுடைய சரித்திரங்களை விசேஷமாக கேட்க வேண்டும். தேவியின் வைபவத்தை கேட்கணும், தேவியினுடைய ஸ்துதிகளை பாராயணம் பண்ணணும், தேவியினுடைய ஹோமங்களை செய்ய வேண்டும், தேவியினுடைய மந்திரங்களை ஜபிக்க வேண்டும், தேவியினுடைய மகாத்மியத்தை பாராயணம் பண்ண வேண்டும். அதாவது இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறதான இந்த கிரந்தத்தை எப்பொழுது பாராயணம் பண்ணணும்னு கேட்டா, முக்கியமா நவராத்திரியில் 9 தினங்களும் இதை பாராயணம் பண்ணறது சர்வ மங்களங்களையுமே கொடுக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம். அம்பாளே சொல்றா, என்னுடையதான இந்த மகாத்மியத்தை தேவியே சொல்றா, துர்கா பகவதி தானே சொல்றா, என்னுடையதான இந்த மகாத்மியத்தை
வசந்த காலத்திலே விளங்கக்கூடியதான வசந்த ருதுவிலே விளங்கக்கூடிய நவராத்திரி சமயத்திலேயோ அல்லது புரட்டாசி மாசத்திலே வரக்கூடிய சாரதா நவராத்திரி காலத்திலேயோ இதை பாராயணம் பண்ணக்கூடியவன் எனக்கு பிரியமான புத்திரனாக விளங்குறா. அவனுக்கு சகல விதமான சௌபாகியங்களையும் மோட்சத்தையும் நான் கொடுக்கிறேன். அவன் முக்தியை தேடி வேறெங்கும் போக வேண்டிய அவசியம் அல்ல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவன் கையிலேயே முக்தியானது விளங்குறதுன்னு அம்பாள் ஸ்வயம் தானே சொல்லக்கூடிய காரணத்தினாலே இந்த தேவி மகாத்மிய பாராயணமானது இதற்கு துர்கா சப்தசதி, சண்டிகா சப்தசதி, சண்டி பாடம் அப்படின்னு எல்லாம் நாமங்கள் உண்டு. 700 மந்திரங்கள் விளங்கக்கூடிய காரணத்தினாலே சப்த சதி அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்லாம சதி அப்படின்னு சொன்னாக்க தேவியனுடைய மூர்த்தங்களை குறிக்கிறது. நந்தா, சாகம்பரி, பீமா, பிராமரி, துர்கா அப்படிங்கிற 7 தேவி மூர்த்தங்களுடையதான மந்திரங்கள் இந்த 700 ஸ்லோகங்களில் ரகசியமா விளங்கக்கூடிய காரணத்தினாலையும் இதற்கு சப்த சதி அப்படிங்கிறதான ஒரு நாமமும் உண்டு. அதனால துர்கா சப்தசதி அப்படின்னு சொல்லுவா. துர்கா பகவதியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய காரணத்தினாலே துர்கா சப்தசதி அப்படின்னும், சண்டி அப்படின்னு அம்பாளுக்கு நாமா. கலவு சண்டி, கலவு சண்டி, கலவு சண்டி ந சம்சயா அப்படிங்கிறது சாஸ்திரம். இந்த கலிகாலத்திலே கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவள் பகவதியான சண்டிகா பரமேஸ்வரி. அதனால தான் எல்லா இடங்கள்லயுமே சண்டி ஹோமமானது இப்பொழுது பிராபல்யமாக தேவியினுடைய பிரீத்திக்காக நடத்தப்படக்கூடியதாக இருக்கு. கலிகாலத்திலே பக்த ஜனங்களுடையதான கஷ்டத்தை கேட்டு உடனே ஓடி வந்து அனுகிரகிக்க கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவள் ஸ்வயம் பகவதி சண்டிகா. அவளுக்கு மேல வேற வஸ்து இல்லை அப்படிங்கிறது சாஸ்திரம். அந்த காரணத்தினாலதான் அந்த சண்டிகா பரமேஸ்வரியை விசேஷமாக ஆராதிக்க வேண்டும். சண்டி அப்படின்னு அம்பாளுக்கு எதனால நாமா? இந்த நூலுக்கே சண்டின்னு தான் பேரு. தேவி மகாத்மியம்னு நாம சொல்றோமே. இந்த கிரந்தத்தை வடதேசங்கள்ல எல்லாம் நீங்க போனேள், வங்காளத்துக்கு நீங்க போறேள் அல்லது அசாம்க்கு நீங்க போனேள் அப்படின்னாக்க இந்த நூலுக்கு சண்டி அப்படின்னு தான் நாமத்தையே சொல்லுவா. நம்மள மாதிரி தேவி மகாத்மியம்னு அவ சொல்ல மாட்டா. இந்த நூலினுடைய பெயரை இந்த கிரந்தத்தினுடைய நாமத்தை தேவி மகாத்மியம்னு சொல்ல மாட்டா. சண்டி அப்படின்னு தான் சொல்லுவா. சண்டி அப்படிங்கிறதை இந்த நூலுக்கு கிரந்தமாகவும் தேவியினுடைய நாமாவாகவும் விளங்குறது. அப்படின்னா இந்த 700 மந்திரங்களுக்கும் இதிலே விளங்கக்கூடியதான 700 மந்திரங்களுக்கும் அம்பாளுக்கும் பேதமே கிடையாது. லலிதா சகஸ்ரநாமத்திலே தேவியினுடைய வடிவத்தை சொல்லும் பொழுது, மந்திராத்மகமா விளங்கக்கூடிய வடிவத்தை சொல்லும் பொழுது, ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா கண்டாதஃப் கட்டிபர்யந்த மத்திய கூட்டஸ்வரூபினி சக்தி கூட்டைகதாபன்ன கட்யதோ பாகதாரிணி அப்படின்னு தேவியினுடைய ஸ்வரூபத்தை ஸ்ரீவித்யா மந்திராத்மகமாவே தான் சொல்லி இருக்கா. ஸ்ரீமத் வாக்பவ கூட்டம் அப்படிங்கிறது தேவியினுடைய மகாமந்திரத்தினுடையதான முதல் வரி. அந்த முதல் வரியாக விளங்கக்கூடிய பிரதம கூட்டமானது தேவியினுடைய முகமாகவும், கழுத்திலிருந்து இடுப்பு பரியந்தம் விளங்கக்கூடிய பாகமானது 2வது கூட்டம் அப்படிங்கிற மத்திய கூட்டமாகவும், இடுப்பிலே தொடங்கி பாத பரியந்தம் விளங்கக்கூடிய அந்த பாகமானது தேவியினுடைய மந்திரமா விளங்கக்கூடிய பஞ்சதசாட்சரிங்கிற மகாமந்திரத்தினுடைய 3வது கூட்டமாக விளங்குறதுன்னு சகஸ்ரநாமா சொல்ற மாதிரி அம்பாளுடைய மந்திரத்திற்கும் அம்பாளுக்கும் பேதம் இல்லே சொல்றது இல்லையா? அது போலத்தான் இந்த 700 மந்திரங்களுமே பராசக்தியின் ஸ்வரூபமே. அதாவது தேவியினுடைய மந்திராட்சர வடிவம். எப்படி அம்பாளுக்கு கண்ணு, காது, மூக்கு, கை, கால் முதற்கொண்ட அவயங்கள் வடிவாக விளங்குறதோ, ஸ்தூல தேகமானது விளங்குறதோ, அது போல தேவியினுடையதான சூக்ஷ்ம தேகமாக விளங்கக்கூடியது பகவதியினுடையதான இந்த சண்டிகா சப்தசதி, துர்கா சப்தசதி அப்படிங்கிறதான இந்த தேவி மகாத்மியம். இதிலே விளங்கக்கூடியதான 700 ஸ்லோகங்கள். அப்படி அந்த பரமேஸ்வரியினுடையதான மகிமையை முழுக்க முழுக்க அதி விஸ்தாரமாக நமக்கு மார்கண்டேய மகரிஷியானவர் மார்கண்டேய புராணத்திலே சொல்லி இருக்கார். அதாவது இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது எதனுடையதான ஒரு பாகம் அப்படின்னு கேட்டாக்க 18 மகா புராணங்களிலே விசேஷமான மகா புராணமான மார்கண்டேய புராணத்தினுடையதான பாகமாகத்தான் இந்த சப்தசதிங்கிற கிரந்தமானது விளங்குறது. ஆனாலும் கூட இது வியாச பகவானால் இயற்றப்பட்டதோ மார்கண்டேயராலே சொல்லப்பட்டதோ கிடையாது அப்படிங்கிறார்.
என்ன 18 புராணங்கள் எழுதுனதும் வியாசாச்சாரியாள் அப்படின்னு தானே சொல்றோம். ஒவ்வொரு சதுர்மாசியத்தினுடைய ஆரம்பத்திலேயும் கூட வியாச பூஜைன்னு அதனால தான் பண்ணுவா. வியாச பகவான் இல்லேன்னு சொன்னாக்க வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு நாராயணருடைய ஸ்வரூபமாகவே தான் பகவான் வியாசர் விளங்குற காரணத்தினால சதுர்வேதங்களையும் வகுத்து 18 மகா புராணங்களையும் கூட நமக்கு கொடுத்தவர் அந்த பகவான் வியாசர் தான். அப்போ இந்த வியாசர் இதை செய்யலியான்னு கேட்டாக்க பகவான் வியாசர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க தேவியினுடைய வடிவாக விளங்கக்கூடிய இந்த 700 ஸ்லோகங்களையும், அதாவது மந்திரங்கள், ஸ்லோகமானது 500 சொச்சம்தான் இருக்கும். இந்த 500 சொச்சம் ஸ்லோகங்களிலே 700 மந்திரங்கள் விளங்குறது அப்படிங்கிறது ரகசியம். அந்த 700 மந்திரங்களையுமே கிரகிச்சு பகவான் வியாசர் 700 மந்திரங்களையுமே அதற்கு ஆதியும் அந்தமும் கிடையாது, பரமேஸ்வரியினுடைய வடிவாகவே விளங்கக்கூடிய மந்திராட்சரங்கள். அதனால ஒருத்தரால இயற்றப்பட்டது இது கிடையாது. வேதத்தை அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லுவா. ஒருத்தனாலே உண்டாக்கப்பட்டதல்ல வேதங்கள். அது அபௌருஷேயம். எப்படி வேதமானது அபௌருஷேயமோ அது போலத்தான் இந்த சப்தசதி அப்படிங்கிறதான மந்திரமும் கூட அபௌருஷேயமாகவே விளங்குறது. இந்த 700 மந்திரங்களும் அபௌருஷேயமாக விளங்குறது. எப்படி யாராலும் உருவாக்கப்படாத பரமேஸ்வரியினுடையதான ஸ்வயம் வடிவாகவே விளங்கக்கூடியதான இந்த 700 ஸ்லோகங்களையும் வியாச பகவான் ஸ்வயம் தானே கிரகிச்சுண்டு, பகவான் என்ன பண்ணினார், ஸ்வயம் தானே கிரகிச்சுண்டு நமக்காக வேண்டி இந்த சப்தசதியினுடையதான, அதாவது மார்கண்டேய புராணத்தினுடைய அங்கமாக நமக்கு கொடுத்திருக்கார். மார்கண்டேய புராணத்தினுடையதான அங்கமாக நம்ம எல்லோரும் க்ஷேமத்தை அடையறதுக்காக வேண்டி பகவான் வியாசர் கொடுத்திருக்கார். அதனால இதனுடைய மகத்துவமானது யாராலும் சொல்ல முடியாததாக, அம்பிகைக்கே பத்தியாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரனாலேயும் கூட வெளிப்படுத்த முடியாத மகத்துவமானது இந்த தேவி மகாத்மியத்திற்கு விசேஷமாக உண்டுங்கிறது சாஸ்திரம். சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒரு கல்பம். அந்த கல்பத்தில் சொல்ற பரமேஸ்வரன் தேவி கிட்ட சொல்றார், சின்மயமாக விளங்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரியானவள் 3 ரூபத்தை தாங்கிக் கொண்டாள். திரிபுர சுந்தரியான லலிதா பரமேஸ்வரியானவள் 3 வடிவத்தை தாங்கிக் கொண்டாள். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி எனும்படியான அந்த 3 வடிவத்தை திரிபுர சுந்தரியானவள் தாங்கிக் கொண்டாள். தாமச குணத்தோடே மகாகாளி ரூபத்திலேயும், ராஜச குணத்தோடே மகாலட்சுமி வடிவத்தையும், சாத்வீக குணத்தோடே மகா சரஸ்வதிங்கிற வடிவத்தையும் தாங்கிக் கொண்டவளாக அந்த பரமேஸ்வரியானவள் விளங்குறா. கல்பாந்தரத்திலே பிரம்மாண்டங்களை சம்ஹரிக்கக்கூடிய மகாகாளியாகவும், ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் மோட்சத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமியாகவும் மகா சரஸ்வதியாகவும் ஸ்வயம் அவளே பிரகாசிக்கிறா. தேவி இந்த தேவி மகாத்மியத்தினுடைய மகிமையை, துர்கா சப்தசதியினுடைய மகிமையை நான் முழுவதும் அறிவேன். அதாவது கிரந்தத்தினுடைய மகிமையை சொல்றார். தேவியின் மகிமையை மாத்திரம் இல்ல, தேவி மகாத்மியம்னு விளங்குறது இல்லையா, இந்த தேவி மகாத்மியம்ங்கிற கிரந்தத்தினுடையதான மகிமையை பரமசிவன் சொல்றார். நான் முழுவதும் அறிவேன். நாராயணர் 3/4 பங்கு அறிவார், பிரம்மா அரை பங்கு அறிவார், வியாசர் 1/4 பங்கு அறிவார், மற்றவர்களுக்கு அது கூட தெரியாது அப்படிங்கிறார். அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒண்ணுமே கிடையாது. பாஸ்கரராயர் என்னதான் தேவியின் மகத்துவத்தை குப்தவதிங்கிற பாஷ்யத்தில் வெளிப்படுத்தி இருந்தா கூட அவர் பண்ணின பாஷ்யம்தான் அன்னைக்கு பிராபல்யமா விளங்குறது. எப்போதுமே ஒரு நூலை நாம படிச்சோம்னா நமக்கு பெருசா ஒன்றும் புரியாது. ஏதோ கதைய மாதிரி சொல்லியிருக்காளேன்னு தான் நமக்கு தோணும். உள்ளுக்குள்ள அதனுடைய தாத்பரியங்கள் என்னென்ன விளங்குறது அப்படிங்கிறதை ஒரு பெரிய மகான் நமக்கு உபதேசம் பண்ணினா மாத்திரம்தான் தெரியும் இல்லையா. அந்த காரணத்தினாலே பாஸ்கராச்சாரியால் நிறைய மகான்கள் பண்ணியிருக்கா. நாகோஜி பட்டர் அப்படிங்கிற ஒரு மகாத்மா இதற்கு ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அது போல நிறைய மகான்கள் தனித்தனியாக இந்த கிரந்தத்திற்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. பிராபல்யமாக விளங்கக்கூடியது குப்தவதி அப்படிங்கிறதான ஒரு பாஷ்யம். அதிலே தேவியினுடையதான பரத்துவத்தை நமக்கு அதிவிசேஷமாக பாஸ்கரராயர் காண்பிச்சு கொடுத்திருக்கார். பகவதியினுடையதான ஸ்வரூபத்தை அதிவிசேஷமா சொல்றார். அப்போ பரமேஸ்வரனாலேயே தேவியின் மகாத்மியத்தினுடையதான ஒரு மகிமையை அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதும், வியாசருக்கு 1/4 பங்கு தான் தெரியுங்கிறதும், மற்றவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்க
அப்போ பகவதியின் பராக்கிரமமானது எப்படிப்பட்டது, தேவியினுடைய மகிமையானது எப்படிப்பட்டதுன்னா யாராலையாவது சொல்ல முடியுமான்னா ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. அந்த பகவதியினுடையதான அவ்வியாஜ கருணா கட்டாட்சத்தினாலே, தேவியினுடையதான கருணையினால் நாம என்ன செய்யணும்னு கேட்டா, பகவதியினுடைய சரித்திரங்களை இயன்ற மட்டும் சிந்தனை பண்ண போறோம். அமிர்த கடல் மாறி விளங்கக்கூடியது பவானியின் சரித்திரங்கள். அந்த அமிர்த கடல்ல ஒரு துளி அளவுக்குத்தான் தொடர்ந்து நாம பருக போறோம். தேவியின் சரித்திரங்களை கேட்க கேட்க சர்வ மங்களங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட பரமேஸ்வரியினுடைய அநேக மகிமைகளை சொல்லி அப்படி சாமுபைஹி மகாராஜ சரணம் பரமேஸ்வரி ராஜன்னு அந்த பரமேஸ்வரியினுடைய பாதார விந்தங்களையே சரணாகதி பண்ணு அப்படிங்கிற அந்த பகவதியின் பிரபாவத்தை தொடர்ந்து நாம ஒவ்வொரு தினங்களும் சிந்தனை செய்யலாம். அந்த பகவதியின் கருணா கட்டாட்சம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக நிரம்பி இருக்க ஸ்ரீதேவியின் பாதார விந்தங்களை பிரார்த்தனை செய்துகிறோம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. श्रीमात्रे नमः. कामाक्षी शरणं कामाक्षी कामाक्षी.